அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சமையல் அட்டகாசம் பகுதியில் சூப்பராக முறுமுறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் போய் தான் நம்ம பெருசாக அந்த ரவா தோசை சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம சின்னதாக நம்ம தவாவில் நம்ம சூப்பராக முறுமுறுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம செஞ்சு இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இது வந்து சென்னையில் இருக்கிற பிளிஸி அவங்க கேட்டுக்கிறதுனால அவங்களுக்காக பண்ணுறேன். நிறைய டவுட் கேட்பாங்க, குழந்தை உணவு அந்த மாதிரி நமக்கு சொல்லிகிட்ருப்பேன். அதுக்கு அவங்க ரவா தோசை செஞ்சு கேட்க சொன்னாங்க. இது செஞ்சுருக்கேன். இது வந்து ரவை ஒரு கப் எடுத்துக்குங்க. அரிசி மாவு இல்லைனாக்கா அந்த தோசை மாவு எடுத்துக்கோங்க. மைதா கொஞ்சம் எடுத்துங்க. வறுத்த முந்திரி, மிளகு, சீரகம், இதுதான் தேவையான பொருட்கள். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், வெங்காயம், தயிர், தேங்காய், கேரட் துருவல் படத்தில் நான் வைக்கலை. கேரட் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ரவை ஒரு கப்புன்றதை நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அது பார்த்துங்க. இது வந்து 3 பேருக்கு போதுமானது இந்த ரவா தோசை. ஃபஸ்ட்டு ரவை ஒரு கப்பு, அந்த தோசை மாவு மீதி உள்ளது வச்சுங்க. அப்படி இல்லைன்னா ரவை அரிசி மாவு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது சேர்த்துங்க. தோசை மாவுக்கு பதிலாக தோசை மாவு வீட்டில் மீதி ஆச்சுன்னா அதை சேர்த்துக்குங்க. ஒரு வாயன்ற பவுலில் வந்து ரவை, மைதா, தோசை மாவு, அப்படி இல்லைனாக்கா அரிசி மாவு, இது அவ்வளோத்தையும் தண்ணி வந்து கொஞ்சமாக திட்டமாக ஊற்றி கலக்கிக்குங்க. ரொம்ப இதாக வேண்டாம், கட்டியாக கலக்கிக்குங்க. அப்புறமா பார்த்துட்டு தேவைக்கு தண்ணி கலந்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கணும். நான் ஸ்க்ரேப்பரில் தான் நறுக்கிறேன். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து அரை வெங்காயம் எடுத்து, 2 அரை வெங்காயம், அதை 1 வெங்காயம் எடுத்து குடுக்கு நெருக்கமாக போட்டு அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சிடறேன். நான் அரிஞ்சதுனால மொத்தமாக சேர்த்துருக்கோம். நல்லா அப்படி பசந்தி விட்டுங்க அதை வெங்காயத்தை. அரிஞ்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்குங்க, வதக்கிக்குங்க. லேசாக வதக்கி, ரொம்ப பொன்முறுவல்லாம் ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு வாசனை வர மாதிரி கொஞ்சம் இப்படி வதக்கினா போதும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு சீரகத்தை லைட்டாக இது பண்ணிங்க, வறுத்து போட்டுக்குங்க. அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. இப்போ துருவின கேரட்டு, தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டு, அந்த நம்ம மிளகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கணும்ல, அதையும் இந்த மாவில் கலந்துடுங்க. கேரட்டு போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும், பார்க்க நல்ல கலர் அழகாகவும் இருக்கும், கிறிஸ்பியும் நல்லா வரும். அந்த நம்ம வதக்கின வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு சீரகத்தை இதில் போட்டு நல்லா கலக்குங்க. கலக்குனா உங்களுக்கு கட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா கலக்குனீங்கனாக்கா கட்டியாக வரும். இது மொத்தமாக இனிமேல் நம்ம தேவைக்கு ரவா தோசைக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இப்படியே கொஞ்சம் நீங்கள் புளிக்க வச்சிங்கனாக்கா இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், கட்டியாக இருந்துச்சுனாக்கா. இதில் என்ன பண்ணுங்கள், மொத்தத்துலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாக்கா கலந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். தேவைக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி பதத்தில் கலக்கணும். இது எப்படி ஊற்றினாலும் உங்களுக்கு வந்துடும் முறுன்ட்டு. நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் நம்ம கட்டியாக எடுத்து வச்சுருக்கோம், அதிக தண்ணி ஆச்சுன்னா கலக்கிறதுக்கு பார்த்து மிதமாக அப்படி தூக்கி அப்படி ஊற்றுற மாதிரி. தோசை மாவுனா கட்டி அள்ளி ஊற்றி இருக்கும், இது வந்து தூக்கி அள்ளி ஊற்றுற மாதிரி இப்படி இருக்கும். அது அந்த மாதிரி கலக்கிங்க. தேவைக்கு லாஸ்ட்டாக உப்பு கலந்துங்க. எனக்கு கண்ணளவு தெரியும்னு நான் அப்படியே போடுறேன். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் கூட சரியாக இருக்கும். கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் அப்படியே மணமாக இருக்கும் அந்த மாவு. ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம், 5 நிமிஷம் கூட போதும். வச்சுட்டு நம்ம இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம். எந்த கடாய் நீங்கள் தவா போட போகிறீங்களோ அதை சூடு பண்ணிங்க. சூடு பண்ணிட்டு தவா வந்து ஒட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு சூடான தவாவில் ஆனியன் போட்டு வைங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊற்றுறது வந்து நம்ம தோசை மாதிரியும் ஊற்றலாம், அங்கங்கே தெளிச்சா மாதிரியும் ஊற்றலாம். எப்படி ஊற்றினாலும் எந்த பதத்தில் ஊற்றினாலும் உங்களுக்கு நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு ஊற்றுனது தோசை மாதிரி அப்படி சும்மா அப்படி நம்ம பரத்துவோன்னு அந்த தோசையை சுழட்டி எடுப்போம், அந்த மாதிரி. இது வந்து லேசாக தெளித்து பரத்தியிருக்கேன். அதை
எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல முருகலான தோசை கிடச்சிடும். இதில் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆறினாலும் இதன் சுவை ரொம்ப ரொம்ப நல்ல அலாதியாக இருக்கும். நல்ல முருகலாக வரும். நல்லா ஊற்றிட்டு சுற்றிலும் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சுற்றிலும் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு. முருகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 2-3 தவா வச்சுருக்கவங்க போட்டுட்டு எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக சுட்டுடலாம். இந்த பக்கம் நம்ம உருவிட்டுருக்குது. திருப்பி போடுறாந்தா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா அப்படியே மடக்கியும் எடுக்கலாம். ரெண்டுமே மொறுமொறுன்னு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்கள், அப்படியே முறுகி வருது. நான் அந்த தவாவில் வந்து நான் அப்படியே தோசை மாதிரி ஊற்றுறேன் பாருங்கள், அதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். எப்படினாலும் ரவை போட்டாலே மொறுமொறுன்னு வந்துடும். இந்த தோசை மாவுக்கே தனியாக வந்து கொஞ்சம் ரவை கலந்துக்கலாம் முருகலாக அப்படி வர்றதுக்கு. கொஞ்சம் 1 டீஸ்பூன் கலப்போம் மொத்தம் தோசை மாவில். இந்த ரவைனாலே நல்லா கிறிஸ்பியாக வரும். கட்லெட்டுக்கெலாம் கூட நம்ம வந்து மேலே கிறிஸ்பினஸ்க்கு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது வைக்கும், அதுக்கு போடலாம். அதுபோல் இதுக்கு வந்து இந்த ரவா தோசைக்கு ஹோட்டலில் தான் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை. வீட்லேயே நம்ம சாதாரணமாக தவாலேயே சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம தவாக்கு ஏற்ற மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து நல்லா முருகலாக இருக்குது. அப்படியே தோசை சட்டியிலேருந்து எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. இதனுடைய வாசனையை வந்து சொல்லவே தேவையில்லை. வீடு ஃபுல்லாக அப்படியே கமன்னு மணக்கும். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் இல்லை சட்னி வகைகள் ஏதாச்சும் செஞ்சுக்கங்க. நான் வந்து சாம்பார் மட்டும் தான் பண்ணேன். இது பருப்பு சாம்பார், மிக்ஸ் தால் சாம்பார் பண்ணியிருக்கேன். அது எப்போது நான் போஸ்ட்டு தனியாக போடுறேன். அதை இந்த ஒன்லி ரவா தோசை வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். சரி, அந்த தோசை நீங்கள் அதில் ஊற்றிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சும்மா நின்றுட்டு நேரத்தை போக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை சிங்கில் இருக்க சாமான் கழுவலாம். குறைச்சி வச்சுட்டு 2 சாமான் இருந்துச்சுன்னா கழுவிக்கலாம். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கலாம். இது எப்படியும் முருகத்துக்கு லேட் ஆகும். நீங்கள் குறைச்சி வச்சுட்டு எக்ஸசைஸ்க்குன்னு தனியாக நம்ம டைம் ஒதுக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி வதக்கிற வேக வைக்கிற நேரம், இந்த மாதிரி நின்றுட்டுருக்கிற நேரம் கூட நீங்கள் வந்து கை அந்த 10 விரலில் அப்படி நின்றுட்டு நீங்கள் விரல் தூக்குனீங்கனாக்கா உங்களுக்கு காலுக்கு கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். குதி காலுக்கெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும். கை வந்து மேலே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கையில் உள்ள சதையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி வந்து இடையில எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்தந்த இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சுற்றிலும் நெய் ஊற்றி 1 பெரட்டாமல் எடுத்திருக்கேன், 1 அப்படியே எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே கீழே எவ்வளோ முருகலாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே இது வந்து திருப்பி போடாமல் எடுத்துருக்கேன். இது அதுவும் நல்லா முருகலாக இருக்குது, திருப்பி போட்டதும் முருகலாக இருக்குது. செம்மையாக வந்திருக்குது. இது வரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சமையல் குறிப்பு தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்து டைம் கிடைக்கும் அப்டேட் பண்ணுறேன். சாம்பார், இது மிக்ஸ் தால் சாம்பார்